நன்றாக வாழ்வதை குறித்து ஒவ்வொரு ஞாயிறு காலையிலும் நாம் இங்கே பார்த்து வருகிறோம். நன்றாக வாழ வேண்டுமானால் உடனடியாக நம்முடைய மனதில் தோன்றுவது நல்ல வேலை, நல்ல மனைவி, கை நிறைய பணம், இது இருந்தால் நல்லா வாழலாம். சில பேர் நினைக்கிறாங்க வெளியூர் போயிட்டா நல்லா வாழலாம், என் பையன் அமெரிக்கா போயிட்டானா ரொம்ப நல்லா வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாவற்றை விட மிக சிறந்தது வேதத்தில் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனிக்கணும். இந்த உலகம் சொல்லுவதற்கு எப்பொழுதும் வேறு விதமாகவே வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆனால் அநேக முறை அதை நாம் கவனிக்க தவறுகிறோம். உங்கள் வேலைக்கு மேலே, கை நிறைய பணம், இவைகளுக்கு மேலாக இன்னொரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டும், ஆனாலும் இவைகளை விட சிறந்தது, முதன்மையானது, பிரதானமானது. அதை குறித்து நாம் கவனிக்க தவறக்கூடாது. ஏனென்றால் நல்ல வாழ்வு என்பது ஒரு பணத்திலிருந்து தொடங்குறதல்ல, ஒரு கணவன் மனைவி என்ற உறவிலிருந்து தொடங்குகிறதல்ல. நல்ல வாழ்வு என்பது எங்கே தொடங்குகிறது என்று பார்த்தால், தேவனுடைய வார்த்தையை குறித்து இயேசுநாதர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நீங்கள் வாழ முடியும், பிழைக்க முடியும். யாக்கோபு சொல்லும்போது சொல்லுகிறார், எல்லா நன்மையான ஈவுகளும் பரத்தில் இருக்கிற ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ நன்மைகளை வைத்து என்னை நன்றாய் வாழ வைக்கும் என்று நீங்கள் பார்த்தால் அது மிகவும் தவறான ஒரு காரியம். நன்மைகளை அல்ல, நன்மைகளை கொடுக்கிற தேவனை நாம் பார்க்க வேண்டும். நன்மைகள் எங்கிருந்து வருகிறது? நல்ல கணவன், நல்ல மனைவி, கை நிறைய பணம், சுகம், ஆரோக்கியம், இவைகளெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து தேவன் கொடுக்கிறார். அங்கிருந்து இறங்கி வருகிறது எல்லா நன்மையான ஈவுகளும். ஆக நாம் இவைகளை தேடி ஓடி, இந்த நன்மையானதை தேடி இதுதான் நல்லது என்று நினைத்து பணத்தையோ பொருளையோ அல்லது வேறொரு காரியத்தை தேடி மாடாக உழைத்து ஓடாக தேய்ந்து இரத்த வேர்வை சிந்தி இப்படி தான் வாழ வேண்டும் என்று அல்ல. கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனத்துக்கு உன் செவியை சாய். அந்த வார்த்தை எப்பேற்பட்டது என்று தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், அது தெளித்தேனிலும் மதுரமானது, ஞானிகளை விட, முதியோர்களை விட என்னை ஞானமுள்ளவனாய் மாற்றுகிறது, எனக்கு போதித்தவர்களை விட என்னை ஞானமுள்ளவனாய் அது மாற்றுகிறது. வேதம் சொல்லுகிறது, எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதிக்க வேண்டியது ஒன்று பணம் அல்ல, முதலாவது புத்தி. பணம் அல்ல, ஞானம், அறிவு, புத்தி, இது மிக முக்கியமானது. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பமாய் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோமே, அதை குறித்து வேதம் சொல்லுகிறது பெலன். எப்பேற்பட்ட ஒரு பெலனை தருகிறார்? சாதாரண ஒரு மனிதனாய் இருந்தாலும், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்களை நீங்கள் தவற விட்டிருக்கலாம், நல்ல நன்மையான காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். இதனால் இன்றைக்கு நினைத்து என்னால் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது, நான் பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறேன், என் பிள்ளைகளை பார்க்கும்பொழுது எனக்கு வேதனையாக இருக்கிறது, நான் என்ன செய்வது என்று சொல்லி ஒருவேளை பொருளாதாரத்திலே நீங்கள் பின்தங்கியிருந்தால், சுகமில்லாத நிலையிலே நீங்கள் இருப்பீர்களானால், இன்றைக்கு இதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய முடிவு என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் யாரோ ஒரு சில சொன்ன வார்த்தையினாலே உங்கள் எண்ணங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தேவன் தம்முடைய வார்த்தையை கவனிக்க சொன்னார் என்றால், அவர் சொல்லுகிறார், இன்னொருவன் சொல்லுகிற வார்த்தையினாலே உங்கள் எண்ணங்கள் பாதிக்கப்படாதபடி என் வார்த்தையை கவனித்தால் உங்களுக்கு நான் என்ன எண்ணுகிறேனோ அந்த எண்ணங்கள் உண்டாகும். அவருடைய எண்ணங்கள் உங்களுக்கு உண்டானால் உங்களால் தெளிவான, நல்ல ஒரு முன்னேற்றமான, ஒரு திறமையான ஒரு தீர்மானத்தை உங்களால் செய்ய முடியும். நீங்கள் எதை தீர்மானிக்கிறீர்களோ அதற்கு பிறகு நீங்கள் செய்யும் செயல்கள் பாக்கியமாயிருக்கும். உங்கள் செயல்கள் ஒவ்வொரு முறையும் நன்றாக செய்வீர்களானால் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் பழக்கமாகிறது. இன்றைக்கு நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம், எப்படி நல்ல பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவது. ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட பழக்கங்கள் சிலருக்கு பலகாலமாக பழகி வந்த இவைகள் அவர்களால் விட முடியாத ஒரு மோசமான நிலைமை, மற்ற இடத்திலே சொல்ல முடியாதபடி தங்களுக்குள் மறைத்து வைத்திருக்கலாம். நாம் எல்லோருமே பூரணத்தை நோக்கி கடந்து போகிறோம். ரட்சிப்பை பெற்ற பிறகு கூட சில பழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மாறாத பொழுது நாம் சில நேரங்களில் நாம் ரட்சிப்பை குறித்து வேதனை அடைகிறோம். உண்மையாகவே என்னுடைய ரட்சிப்பு சரிதானா என்கிறதான சில சந்தேகம் உண்டாகி விடுகிறது.
ரட்சிப்பு என்பது உங்கள் ஆவியிலே. 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்தவுடனே அவன் ஒரு புது சிருஷ்டியாக மாறுகிறான். வெளிப்புறமாய் அல்ல, அவனுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் உங்கள் மனம், உங்கள் சரீரம் எந்த மாற்றமும் அடையவில்லை. ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நீங்கள் வீட்டில் உட்காரக்கூடாது, சபையிலே வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஏன்? காரணம் என்ன? உங்கள் மனம் மாறும்படியாக, உங்கள் மனம் புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை எங்கே உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க தவறினால் வேறொரு இடத்தில் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க. அந்த இடத்திலே நீங்கள் கேட்கும் வார்த்தை, அந்த இடத்திலே நீங்கள் பார்க்கும் காட்சிகள், அதன் அடிப்படையில் தான் கண்டிப்பாய் உங்களுக்கு எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாகும். ஒருவேளை நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் அதிர்ச்சியான, பயமான, முடியாத, பிற்போக்கான, உலக பிரகாரமான வார்த்தைகள் அதிகமாய் நாம் கேட்க கேட்க நம்முடைய எண்ணங்கள் நமக்கு தோல்வியும், பயத்தையும், தாழ்வு மனப்பான்மையும், முடியாதென்ற எண்ணத்தையும், ஒருவேளை பெருமையும், அகந்தையும், மற்றவர்களை குறித்து மதிக்காத எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகி விடுகிறது. ஆகவேதான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்ல காரியங்களை செய்ய வேண்டுமானால், நமக்கு ஒரு நல்ல பழக்கம் வர வேண்டுமானால், பழக்கம் என்று சொல்லும் பொழுது எந்த காரியத்தை திரும்ப திரும்ப செய்கிறோமோ அந்த காரியம் பழக்கமாகிறது. பழக்கம் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியதை நிறுத்தணும்னு நினச்ச கூட முடியாதபடி தானாகவே வந்துடும். அதுக்கு பேர் தான் பழக்கம். அது எப்படி வருதுன்னா, செய்ததை திரும்ப திரும்ப செய்கிறதுனால பழகின பிறகு நீங்கள் சொல்லாமலே செய்திருவீங்க. காலையில் எழுந்துச்சு பல்லு தேய்ச்சே பழக்கமாயிடுச்சுன்னா யாராவது ஒருத்தர் பல்லு தேயின்னு சொல்ல வேணாம். பேசிக்கிட்டே எழுந்தோடனே நேராக போய் ப்ரஷ் எடுப்பீங்க. சில பேருக்கு பல்லு தேய்க்கிறதுக்கு முன்னாடியே காஃபி ரெடி பழக்கம். இப்படிலாம் சொல்ல வேண்டியது பாரு, அவங்களுக்கு அது பழக்கம். அது உடனே சில பேர் எழுந்தோடனே ஒரு காஃபி வேணும். ஒரு சிலருக்கு அதிகமாக பேசுறது, அதிகமாக சண்டை போடுறது, இப்படி பல பழக்கங்கள் இருக்கலாம். அதை பற்றி நம்ம இன்றைக்கி அதெல்லாம் நினச்சி நம்முடைய வாழ்க்கையில் சில தவறான பழக்கங்கள் இருக்கிறதுனால உங்கள் ரட்சிப்பில் குறித்து நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் தவறான பழக்கங்கள் இருக்கிறதுனால வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் இல்லை, குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ முடியல, நாம் எதை செய்ய வேண்டும் நினைக்கிறோமோ அதை செய்ய முடியாதபடி சில தவறான காரியங்கள் நம்மளை பலவீனப்படுத்துறதுனால தொடர்ந்து தேவனை ஆராதிக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் முடியல, நம்முடைய விசுவாசத்தை கெடுக்குது. இப்போ எப்படி நம்மளுக்கு நல்ல பழக்கங்களை நாம் சரிப்படுத்துவது என்ற காரியத்தை சொல்லும் பொழுது நான் முதலாவது சொன்னேன், யாரோடு அதிகமாக நீங்கள் பழகிறீங்களோ அவங்களுடைய பழக்கம் நமக்கு வந்துடும். ஆக முதல்ல நான் சொன்னேன், டு நோ காட், தேவனை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் போதித்தேன். 2வது காரியம் நான் சொன்னேன், எந்த காரியமும் நீங்கள் செய்யும் பொழுது அதன் முடிவு என்ன இருக்கும் என்று சொல்லி கவனித்தால் உங்கள் பழக்கத்தை மாற்ற முடியும் என்று சொல்லி see the end result என்ற காரியத்தை வச்சு நான் உங்களோடு போதித்தேன். 3வது காரியம் போன வாரம் வரைக்கும் பார்த்தோம், எஜுகேட் யுவர் செல்ஃப், உங்களுக்கு நீங்கள் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போது ப்ரிப்பேர் டு பி அட்டாக், வர்றதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. நீங்கள் எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாய் மாறணும். பக்கத்தில் ஆலப்பா சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. ரட்சிப்பை பெற்ற பிறகும் சில தேவையில்லாத எண்ணங்கள் நமக்கு வரும் பொழுது அவைகளை நாம் என்டர்டெயின் பண்ணாம நாம் அவைகளை எப்படி, ஏனென்றால் எண்ணங்கள் ரொம்ப முக்கியமானது. எண்ணங்கள் விளைவாக தான் நாம் சில காரியங்களை தீர்மானிக்கிறோம், செய்கிறோம். எடுத்தவுடனே எதையும் நம்ம செய்யறதில்லை. நாம் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சோடு யோசிக்காமல் செய்துட்டேன்னு சொல்கிறோம் பாருங்க, அது உடனே சொல்கிறோம் முட்டாள்ன்றோம். அப்படிப்பட்ட ஆள் நம்மளே அவரே சொல்லிக்குவார், என்ன கொஞ்சம் கூட யோசிக்காமல் செஞ்சிட்டேனே, ஐயோ தப்பு பண்ணிட்டேன்றோம். அப்போ எல்லாருக்குமே விளங்குது, யோசிக்காமல் யாரும் ஒன்றும் செய்ய மாட்டோம். சில காரியத்தை சிந்திக்கிறோம், எண்ணுகிறோம். எதன் அடிப்படையில் எண்ணுகிறோம்? யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்காங்க, டிவி அல்லது மீடியாஸ், பேப்பர்ஸ், நெய்பர்ஸ், யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் ரிலேட்டிவ்ஸ், somebody they wanted to impart their ideas, their concept into your mind. அவருடைய ஐடியாஸ், அவருடைய எண்ணங்களை கொண்டு வந்து உங்களுக்குள்ள விதைக்கும்படி முயற்சி செய்கிறார்கள். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, அவங்களுக்கு நீ செவி கொடுக்காத, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நான் இன்னைக்கு சொல்லுகிறேன் பாருங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவுக்கு அதிகமாக தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனிக்கிறீங்களோ உங்கள் எண்ணங்கள் மாறிடும். படிக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தால் கூட நான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை வச்சு சொல்கிறேன், நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. நிறுத்தந்த தொடங்கி பாருங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்துடுவீங்க. பிஸ்னஸை நீங்கள் மூடி இருந்தால், முடியாது என்ற எண்ணத்தினால நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால்,
இங்கு வந்து தொடர்ந்து வார்த்தையை கேட்டு பாருங்கள். இனி நீங்கள் பலவீனராக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் செய்வது எல்லாமே வாய்க்கும். இதுவரை நீங்கள் ஒரு சாதாரண நபராக இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க ஒரு அசாதாரண ஒரு மனிதனாக, எதையும் செய்யக்கூடிய ஒரு திறமை உள்ளவர்களாக, ஆற்றல் உள்ளவர்களாக, ஆக்கப்பூர்வமான நிலையிலே அன்புள்ளவர்களாய், பொறுமை உள்ளவர்களாய், தேவனுடைய காரியத்தை செய்யக்கூடியவர்களாய், மன்னிக்கிறவர்களாய், அல்லது இப்படி சொல்லலாம், அவரை போலவே உங்கள் வாழ்க்கை மாறும். இதுதான் அல்டிமேட் கோல். ஒரு மனுஷனை குறித்து தேவன் வைத்திருக்கிற சித்தம் என்னவென்றால், நீங்கள் அவரை போல மாறணும். அவரை போல மாறணும்னா இது ஒரே நாளில் நடக்கிறதில்ல. ஒவ்வொரு நாளும் அவரை அந்த பூரணத்தை நோக்கி நாம் கடந்து போகிறோம். எப்படி நாம் மாறுவோம் என்றால், எந்த வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோம், எதை கவனிக்கிறோம், எந்த வசனம், எப்பேற்பட்ட வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்குதோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையினுடைய காரியங்களுமே அப்படி தான் போகும். அதனால தான் வேதம் சொல்லுது, பரியாசக்கார இடத்துல போய் உட்காந்துருக்காது. அவங்க ஏதாவது ஜோக் அடிச்சிட்டு இருப்பான், அவங்க ஏதாவது சில ஐடியாஸ் கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பிரச்சனை வந்துச்சுன்னா இலவசமாக ஆலோசனை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க. இதை செய்து பாரு, ஒரு உடம்புல கட்டியோ ஒரு உடம்புல சரியில்லாத இருக்கட்டும், அவங்க நல்லவங்க தான், ஏதோ ஒரு அன்பில் சொல்கிறாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, ஒரு நாட்டு மருந்து இருக்குமா, அதை சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்கள், நம்ம யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எடுக்கிற தீர்மானம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும். உங்களுக்கு திருமணத்தை நடத்துறதுக்கு, உங்கள் பிள்ளைக்கு கட்டி கொடுக்கறதுக்கு பல பேர் ஆலோசனை கொடுப்பாங்க. அல்டிமேட்டாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் என்ன தீர்மானம் பண்ண போகிறீங்க? பெண்களுக்கு, திருமணம் ஆகாத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்கிறேன், அப்பா அம்மா சொன்னாங்கன்றதை கட்டிக்காத, நீ எடு தீர்மானம். பெற்றோர்கள் கொஞ்சம் கோபமாக இருக்கலாம், என்ன மாதிரி சொல்லி கொடுக்குறாரு பாரு அவருன்னு. அவங்களுக்கு என்ன வந்தது, கல்யாணம் பண்ணி விட்டு போயிடுவாங்க. ஆனால் மாட்டின் முழிக்க வேண்டியது நீ. கடைசியில் அவங்கக்கிட்ட போய் சொல்லாத என்ன பண்ணி வச்சிட்டியேன்னு. அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் கவனிக்கணும். இப்படிப்பட்ட சீடியெல்லாம் வாங்கி கேட்கணும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆண்கள் தெரிந்து கொள்ளணும், எப்படிப்பட்ட பெண்ணை கட்டணும், எப்படிப்பட்ட பையன் பொண்ணை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும், இதெல்லாம் கவனிக்கணும். பாருங்கள், சில இடத்துல சொல்லுவாங்க, பொண்ணு பார்க்கும்போது, பொண்ணு நல்லா தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுங்கள், ஜெபம் பண்ணணும். நீ சொல்லு, எனக்கு ஒரு பொண்ணு தான் வேணும், தீர்க்க தரிசனம் சொல்கிற வேணான்னு சொல்லு. ஏன்னா உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி அவள் பாட்டு தீர்மானம் பண்ணிக்கிட்டே போவா, இதை செய்யாத அதை செய்யாத. அப்போ ஆண் தீர்மானிக்க மாட்டான். யார் தீர்மானிப்பான்? எந்த குடும்பத்தில் ஒரு பெண் தீர்மானிக்கிறதோ குடும்பம் ரொம்ப பிரச்சனை ஆகிடும். ஏன்னா லீடர் யாரு? புருஷன். புருஷன் வீட்டை நடத்தாம பெண்ணு வீட்டை நடத்த. பெண்களுக்கெல்லாம் பாருங்க, பாஸ்டர் நம்மளை வச்சு என்ன மாதிரி பேசுறாரு. பெண்கள் அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் வாங்கி பாருங்கள், குணசாலின ஸ்திரீ. அந்த பெண் எப்பேற்பட்ட வேதத்தில், இந்த புத்தகத்தில் ஒரு பெண்ணை குறித்து ஒரு மதித்து எழுதியிருக்குன்னா இந்த புத்தகம் போல் ஒரு புத்தகமே கிடையாதுங்க. உங்கள் விலை என்ன தெரியுமா? பெண்ணுக்கு விலையே போட முடியாது. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது கழுத்தில் எவ்வளோ நகை போடுவா, அவங்க எவ்வளோ வீடு கொடுப்பாங்க, அதை பார்க்காத, அவளுக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை பாருன்னு வேதம் சொல்லுது. ஒரு பெண் வேற ஒன்றும் இல்லை, பெண்ணுனாலுமே பொண்ணு. பெண்ணுனா ஒட்டு மொத்த செல்வம். ஒரு பெண்ணு வீட்டில் வந்தாலுமே வீடு நல்லாயிடும். அதை நீங்கள் கேட்கணுன்னா அந்த சீடியை வாங்கி பாருங்கள். பாஸ்டர் எப்படிலாம் சொல்லி விற்பனை பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட். சில காரியங்கள் நான் சொல்கிறேன், வேதத்தின்படி வார்த்தையை நம்ம தீர்மானிக்க வேண்டிய இடத்தை நம்ம இன்னொருத்தர் கையில் கொடுத்துட்டோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும். நான்லாம் ரட்சிக்கப்பட்ட புதுசில், ரட்சிக்கப்பட்ட பிறகு பல ஆண்டுகள் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் நான் கேட்டதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போல்லாம் வெப்சைட் வந்ததுனால எவ்வளோ புத்தகங்கள் நம்மளால் படிக்க முடியுது. நான் இங்கே உங்களுக்கு ஒரு 45 நிமிஷம் பேசுகிறேன். ஆனால் நான் செலவு பண்ணுற நேரம் பல மணி நேரம் நான் படிச்சுட்டு தான் உங்களுக்கு போதிக்கிறேன். அதனால் நான் என்னுடைய அன்பிள் ரிக்வெஸ்ட், ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. பகல் ஆளை பார்த்து சிரித்து சொல்லுங்கள். ஆக நல்ல பழக்கங்கள் வரணுன்னா வரக்கூடிய எண்ணத்தெல்லாம் என்டர்டெயின் பண்ணிடக்கூடாது. இன்றைக்கி ஒருவேளை கவலையான எண்ணங்கள் வரலாம். யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் பயமான, தோல்வியான, அல்லது சில முடியாத என்ற எண்ணங்கள், வெட்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய எண்ணங்களை பிறப்பிக்கும்படி சில தவறான வார்த்தைகளை சொல்லி உங்களை பயமுறுத்தும் பொழுது, நீங்கள் அவங்க சொன்ன வார்த்தையினால அதன் அடிப்படையில் சிந்தித்து இப்படி சொல்லிட்டாங்களே என்று சொல்லி எண்ணங்களை நீங்கள் கொண்டு வந்துடக்கூடாது. ஏன் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீதிமொழியின் புத்தகம் 23:7 ஒரு மனுஷன் எப்படி எண்ணுகிறானோ அவன் அப்படியே இருக்கிறான். அதனால் எண்ணங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய தொடர்ச்சி, ஒரு பெரிய ஒரு இணைப்பு, ஒரு பிணைப்பு இருக்கிறபடினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்க, இப்போ கவனிப்போம், இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவையில்லாத எண்ணங்கள் வர்றதுனால பவுல் சில காரியங்களை எழுதியிருக்கிறார்.
2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3, 4, 5. நாங்கள் மாம்சத்திலே நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நல்ல கவனிங்க, நாங்கள் தர்க்கங்கள் சொல்லும்போது ஆர்குமெண்ட்ஸ், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. 2வது பவுல் சொல்கிறார், தேவனுடைய அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற, தேவனை குறித்து அறிகிற, தேவனை குறித்த காரியங்களிலே அறிய முடியாதபடி பிரச்சனைகளை அறிஞ்சிருக்கிறோம், வியாதியை குறித்து அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த வியாதியை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்கிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த எண்ணத்தையும், அல்லது வாக்குத்தத்தங்களை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி, அந்த எண்ணத்தை அப்படியே உடைச்சு சிதறடிக்க செய்து. அடுத்து இன்னொன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த எண்ணத்தையும், எல்லாம் சொல்லுங்க, எப்படி பிரிக்கிறார் பாருங்க. எந்த எண்ணமாவது இருக்கட்டும், எந்த எண்ணத்தையும்